أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة. புகழ் அனைத்தும் அந்த ஏக இறைவனான அல்லாஹ் உரைக்கின்றான். அந்த படைத்த ரப்புலானுடைய இறுதி தூதரான பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களுக்கும் சஹாபிய பெண்கள் மீது குறிப்பாக எமதிருக்கக்கூடிய இந்த ஜும்மாயினும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்வாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவருடைய அருளினால் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே கடமையான நோன்பை நோற்றவர்களாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் என்பது எப்படிப்பட்ட ஒரு மாதம்? அதிகப்படியான நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் இதற்காக பிரத்யேகமான பரிசுகள் நன்மைகள் அல்லாஹ் தருகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ரமலான் மாதம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகப்படியான வணக்கங்களை நாம் செய்கிறோம். கடமையான நோன்பை நோற்று தொழுகை, இரவு தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள். இரவு நேர தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த 11 ரக்காத்துகள் இரவு நேர தொழுகையை நாம் ஆர்வமூட்டக்கூடிய வகையில் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையுடைய விஷயத்துல சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா இருந்தா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலும் இந்த 11 ரக்காத்துகள் தான் தொழுவார்கள். இரவு நேர தொழுகை ஆர்வமாக நம்ம செய்யறோம் இல்ல, இந்த ரமலானுடைய மாதத்துல
மற்ற மாதங்களிலும் முஹர்ரம் மாதத்திலும் ரஜபு மாதத்தில் சபர் மாதத்திலும் ரபியுல் அவல் ரபியுல் ஆகிர் ஜமாத்துல் அவல் ஜமாத்துல் ஆகிர் ரஜபு ஷவ்வால் ரமலான் அடுத்த ஷவ்வால் இருக்கிற துல்ஹஜ் துல்ஹஜ் ஆகிய 12 மாதங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கும் என்று சொன்னால் இரவு நேர தொழுகை 11 ரக்காத்துகள் தான் இருந்தது. இருந்தாலும் நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே தொழுகைக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆர்வம் காட்டுகிறோம். ரசூலுல்லாஹ் மற்ற மாதங்களும் அதே ரக்காத் தொழுகை தான் தொழுதிருக்கிறார்கள், இதிலும் அதே ரக்காத் தொழுகை தான் தொழுதிருக்கிறார்கள். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும் நாம் தொழுகைக்கு நாம் ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்கள் அல்லாத இந்த மாதத்திலே பிரத்யேகமாக ஒரு வணக்கத்தில் அதிகப்படியான ஆர்வத்தை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். மற்ற மாதங்கள் செய்யற மாதிரி தான் இந்த மாதங்களும் தொழுகை தொழுதிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு நாம் அதிகப்படியான ஆர்வங்களை காட்டுகிறோம், தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம் இரவு நேர தொழுகை. ஆனால் அதை விட இந்த மாதத்தில் ரமலானுடைய மாதத்தில் ஒரு வணக்கத்தில் அதிகப்படியான முக்கியத்துவத்தை காட்டுறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் இரவு நேரத்திலே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருவார். அப்படி வரும் பொழுது அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை சரிபார்ப்பதற்காக நினைவுபடுத்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். அப்படி வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தான தர்மங்களை அதிகப்படுத்துவாங்க, தர்மத்தை அதிகமாக செய்வாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வீசுகின்ற புயல் காற்றை விட வேகமான முறையில் நல்ல நல்ல காரியங்கள் தர்மத்தை செய்வார்கள் என்று ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடியும். அதாவது ஏனைய மாதங்கள் செய்யக்கூடிய தொழுகையை இந்த மாதத்திலும் செய்யறாங்க, அதனால நம்ம செய்யறோம். ஆனால் மற்ற மாதங்களில் செய்வதை விட ரமலானுடைய மாதத்தில் அதிகப்படியான தான தர்மத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தர்மத்துடைய விஷயத்தில் இன்றைய ரமலானுடைய மாதத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? அதிலே அதிகமான ஆர்வத்தை நாம் காட்டுகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள், நாம் தொழுகிறோம். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தர்மத்தை செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வீசுகின்ற காற்றை விட வேகமான முறையில் தர்மத்தை செய்வார்கள் நல்ல நல்ல காரியங்களிலே என்று நம்ம ஹதீஸ்களில் நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்முடைய ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய தர்மங்கள் எப்படி இருக்கிறது? பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்கிறோமா? அதிலே அதிகமான ஆர்வத்தை நாம் காட்டுகிறோமா என்று சொன்னால், அதிலே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஒவ்வொரு ரமலான் மாதம் வந்தாலும் நம்முடைய வீடுகளில் ஏதாச்சும் ஒரு புதிய ஒரு பொருள் வாங்கும் என்ற ஆர்வம் இருக்கக்கூடிய நமக்கு இந்த ரமலான் மாதத்தில் ஃப்ரிட்ஜ் வாங்கணும், இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு ஏசி ஆட்சி வாங்கிடணும். போன வருஷம் ஏசி இல்லாம இருந்தோம், இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு ஏசி வாங்கிடலாம். அல்லது இந்த ரமலானுடைய மாதத்துல நம்முடைய பைக்கை புது பைக்கா மாத்திடலாம், அல்லது ஒரு புது கார் வாங்கிடலாம், அல்லது புது ஒரு லேண்டை வாங்கிடலாம் என்ற ஒரு ஆர்வம், ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? அதிகப்படியான நன்மைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தில் தருவான். ஏனைய மாதங்கள் செய்ய வேண்டிய வணக்கங்கள் எப்படி நன்மை கிடைக்குமோ அதே போன்று நன்மையான வணக்கங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்தால் அதை விட அதிகமாக தருவான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். பொதுவாகவே தர்மத்திற்கு அதிகப்படியான சிறப்புகள் இருக்கிறது. மற்ற வணக்கங்களை விட இந்த தர்மத்துடைய வணக்கத்தை பொறுத்த மாட்டிலே அதிகப்படியான நன்மைகள், பழகி பெருகக்கூடிய நன்மைகள் இதில் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நல்வழியில் செலவு செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி பரிசு எப்படிப்பட்ட பரிசு என்றால், அதற்கு ஒரு உதாரணம் நமக்கு சொல்லி தருகிறார். கமஸலி ஹப்பத்தின், ஒரு தானியத்தை போன்றது. ஒரு தானியம் கமஸலி ஹப்பத்தின் அம்பத்தது சனாபில ஃபி குல்லி சுபுலத்தின் ஹப்பா. ஒரு தானியம் அது 7 கதிர்களை முளைக்க செய்யும். ஒரு கதிர்ல மட்டும் 100 தானியங்கள் முளைக்கும். அப்ப 7 கதிர்ல 700 தானியங்கள் ஆயிடுச்சு. அப்ப நீங்கள் ஒன்றுக்கு 700 மடங்கு நன்மை வல்ல இறைவன் சதக்காக தருகிறார். நாம் செய்யக்கூடிய தர்மத்திற்கு அல்லாஹ் தருகிறார்.
இப்படிப்பட்ட ஒரு லாபம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்குமா? நம்ம வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், ஒரு வேலைக்கு போகக்கூடியவராக இருக்கிறோம் என்று வைங்களேன், நமக்கு இப்படிப்பட்ட லாபம் கிடைக்குமா? 1க்கு 7 மடங்கு லாபம். ஒரு பொருள் நம்ம விற்கிறோமாக இருந்தால் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க 20 ரூபாய்க்கு விற்கலாம், அல்லது 30 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த 10 ரூபாய் பொருளை 7 மடங்குக்கு நம்மளால விற்க 7000 ரூபாய்க்கு விற்க முடியுமா? ஒரு 1 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 2 ரூபாய்க்கு விற்கலாம், 5 ரூபாய்க்கு விற்கலாம். 1 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 7 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை எப்படி ஒரு நெல்மணி போட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த நெல்லிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கும், அதில் 700 தானியங்கள் எப்படி விளையுமோ அதே போன்ற நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். வல்லாஹு யுலாஹிஃபு லிமன் யஷா, தான் நாடியவருக்கு இதை விடவும் நான் பன்மடங்காக நான் தருவேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ 1க்கு 700 மடங்கு தான் நாடியவருக்கு அல்லாஹ் விருப்பப்பட்டவருக்கு அதை விடவும் அல்லாஹ் என்ன செய்யறான்? பன்மடங்காக பெருக்கி தரக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த சதக்கா இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட பல்கி பெருகி தரக்கூடிய இந்த சதக்காவுடைய விஷயத்திலே நாம் செய்ய வேண்டுமா? நாம் அப்புறம் செய்து கொள்ளலாம். இப்பொழுது பொருளாதாரம் குறைவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தர்மம் எதை தெரியுமா சொல்றாங்க? பொருளாதாரத்தை கொண்டு நம்ம வறுமையை கொண்டு அஞ்சிருமா இல்லையா? பொருளாதாரம் நமக்கு தேவைப்படும் என்ற நேரம் இருக்குமா இல்லையா? அந்த நேரத்தில் நாம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதுதான் சிறந்த தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்மில் அதிகமான பேர் என்ன நினைக்கிறோம் என்றால், தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் செல்வந்தராக இருக்க வேண்டும். தர்மம் செய்யாதவர்கள் சொல்லக்கூடிய பதில் இதுதான், நாங்களுக்கு தர்மம் செய்ய முடியல, பொருளாதாரத்தை கொடுக்க முடியல, நாங்களே கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாங்களே மிடில் கிளாஸ்ல இருக்கிறோம், நாங்க எப்படி தர்மம் செய்யறது? எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது, எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, எங்களுக்கு அதிகமான வருமானம் வருவது கிடையாது என்பன போன்ற பேச்சுகளை வைத்துக் கொண்டு தர்மம் செய்யாமல் இருப்பார்கள். ஆனால் மார்க்கம் என்ன சொல்றது தெரியுமா? தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்ம இடத்துல எவ்வளவு பொருளாதாரம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மகிட்ட எவ்வளவு பொருளாதாரம் இருக்குமா? இத்தகுன்னார ஒரு விஷிக்கு தம்புறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவ்வளவு சொல்றாங்க? ஒரே ஒரு பேரித்தம்பளம் உங்ககிட்ட இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பேரித்தம்பளம் மட்டும்தான் இருக்கிறது உங்களுடைய கையில, வேற எந்த ஒரு உணவும் இல்லை. அந்த ஒரு பேரித்தம்பளம் இருந்தாலும் அதிலே ஒரு துண்டையாவது நீங்கள் சதக்கா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல? ஒரு காசு இருக்கணும், தங்கம் இருக்கணும், வெள்ளி இருக்கணும், வைரம் இருக்கணும், 1 கிலோ தங்கம் இருக்கணும், 1 கிலோ வைரம் இருக்கணும் அப்படி சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தர்மம் செய்யறதுக்கு அளவுகோல் இத்தகுன்னார ஒரு விஷிக்கு தம்புறான். உங்களிடத்துல ஒரே ஒரு பேரித்தம்பளம் இருந்தால் அதிலே ஒரு துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். நம்மை நாம் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தர்மம் செய்ய வேண்டுமா? மூமினாக இருக்கக்கூடிய நம்முடைய லட்சியம் என்ன? சொர்க்கத்திற்கு போக வேண்டும். அதை விட முக்கியம் நரகத்தை விட்டு போக வேண்டும். நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேட வேண்டும். நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்திற்கு போகணும். அதுக்கு நமக்கு என்ன செய்யணுமா? நீங்கள் உங்களை நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேரிச்சம்பழம் அளவு இருந்தாலும் சரி, அதிலே ஒரு துண்டையாவது தர்மம் செய்யுங்க. தர்மத்துக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குது பாருங்க. தர்மம் தானே, சுன்னத்தான வணக்கம் தானே அப்படி நம்ம நினைக்க கூடாது, அலட்சியமா அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் நல்வழி செலவு செய்து கொடுங்க. அல்லாஹ் எப்படி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யலாம். நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்ல நல்ல காரியங்களுக்கு செலவு செய்து விட வேண்டுமா? அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யலாம். அப்படி மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது என்பதுதான் அதற்கு அர்த்தம். நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நமக்கு மரணம் எப்போது வருது நமக்கு தெரியாது. அல்லாஹ் வந்து உங்களுக்கு வயசாகிறதுக்குள்ள தர்மம் செய்யுங்க அல்லாஹ் சொல்லல. உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. தர்மம் செய்யறதுக்குலாம் அதுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்கு, கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கெல்லாம் இன்னும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தர்மம் செய்யலாம் என்று அப்படி ஒரு அலட்சிய போக்கில் இருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றானா, மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள்.
மரணம் எப்பொழுது வரும் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம வாழக்கூடிய காலம் இருக்கின்ற வரைக்கும் நாம் தான தர்மங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும், நல்ல நல்ல காரியங்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் எந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அன்றைய நாளிலே ஒரு மனிதன் புலம்புவானா. எப்படி புலம்புவானா? அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி காட்டுறான். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு வாய்ப்பு கொடு, இறந்ததற்கு பிறகு கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் கொடு, நான் உலகத்திலே சென்று விட்டு என்ன சொல்லுவான்? தொழுதுட்டு வரேன், நோன்பு வச்சுட்டு வரேன் என்று சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவானா? நான் தர்மம் செய்துவிட்டு நான் நல்லவனின் ஒருவனாக நான் மாறிவிடுவேன். இறந்த ஒரு கெட்ட அடியான், நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு அடியான் அந்த நரகத்துடைய நெருப்பை பார்த்து அல்லது நரகத்துடைய இந்த கொடூரத்தை பார்த்து புலம்புவான் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் கொடு, கொஞ்ச நாள் எனக்கு வாய்ப்பு கொடு, நான் உலகத்திற்கு மீண்டும் சென்று விட்டு நான் உன்னுடைய பாதையில் நல்ல நல்ல காரியத்திற்கு நான் செலவு செய்து விட்டு வருகிறேன். அப்படி செலவு செய்து விட்டு நான் நல்லவை ஒருவனாக நான் மாறிவிட்டேன் என்று அப்பொழுது புலம்புவான். அல்லாஹ் சொல்லுவான், இந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய தவணை முடிந்து விட்டது என்று சொன்னால் நாம் வாய்ப்பளிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பார். அப்ப தர்மத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறான் பாருங்க. தர்மத்திற்கு அதிகப்படியான சிறப்புகள் இருக்குது. தர்மம் செய்யவில்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும்? இன்னொரு வசனத்துல வருது, பேரமோ நட்போ பரிந்துரையோ பயனளிக்காத ஒரு நாள் இருக்கிறது. எந்த ஒரு பேரமும் பேச முடியாது. இந்த உலகத்துல ஒரு விஷயத்துல நீங்க மாட்டீங்கன்னு சொன்னா சில பல காசு பணங்களை வீசினா அந்த விஷயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இன்னும் சில பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கொண்டு என்று சொன்னால் நம்முடைய நட்பு வட்டாரத்திலிருந்து உதவி செய்தார்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இன்னும் சில பிரச்சனைகள் நீங்கள் மாட்டிக்கொண்டு என்று சொன்னால் சிலருடைய பெரும் புள்ளியுடைய பரிந்துரை இருந்தது என்று சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் இந்த உலகத்தில். ஆனால் மறுமையிலே அந்த விசாரணை நாளிலே நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியவே முடியாது. அதற்கு தான் அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு பேரமும் பேச முடியாது. அங்க காசுகள்லாம் செல்லுபடியாகாது. என்கிட்ட நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன், நான் லட்சாதிபதியா இருக்கிறேன், என்னோட சொத்தையை நான் எழுதி தரேன், இந்த பாவத்தை மன்னிச்சிரியாலான்னு சொன்னா அதெல்லாம் மன்னிக்க மாட்டான். நீங்க எத்தனை கோடி கோடியான காசுகளை கொடுத்தாலும் எத்தனை இடங்களை நீங்கள் கொடுத்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த உலகத்திலே ஒரு பிரச்சனை நட்புகள் அப்படியே ஓடி வருவாங்க. யாரா என் ஃப்ரெண்டு மேல கை வச்சு, என் நண்பர் மேல் யார் கை வச்சது என்று துடிதுடித்து போவார்கள் நட்பு வட்டாரங்கள், நம்முடைய சகோதரர்கள். மறுமையிலே அதெல்லாம் செல்லுபடியாகுது. அவனுடைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த நண்பனுடைய நிலைமை நமக்கு என்னன்னு தெரியாது. நாளை மறுமையிலே அவனும் உதவி செய்ய முடியாது, நட்பும் உதவாது. பரிந்துரை, யாரும் பரிந்துரை, இந்த உலகத்திலே நம்மளுக்கு பரிந்துரை செய்த பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க, பெரும் புள்ளிகளா இருப்பாங்க, பெரும் செல்வந்தர்களா இருப்பாங்க. அவர்களுடைய நிலைமையும் என்ன தெரியாது. அவருடைய பரிந்துரை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் என்ன சொல்ல பாருங்க, நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து கொள்ளுங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யப்படுகிறதோ அந்த இடத்திலே சதகா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ பொருளாதாரம், நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நன்மையும் கிடைக்கும். அதே போன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்றான், வயுகஃபிரு அன்கும் மின் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வணக்கம். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கார். யாருமே புனிதர்கள் கிடையாது. நான் தவறே செய்ய மாட்டேன், தப்புகளே நான் செய்ய மாட்டேன், பாவங்களே செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய யாருமே இருக்க முடியாது. பாவங்கள் செய்யக்கூடியவர்களாகத்தான் நல்லா நம்மளை படைச்சிருக்காங்க. எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருப்போம். நம்முடைய இளமை காலத்தில் நீங்க நினைத்து பார்த்திருக்கலாம், எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருப்போம். யாருமே பார்க்கவில்லை என்று நம்ம எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருப்போம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருப்பான். எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சிருப்போம். அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டாமா? அந்த பாவத்தில் அல்லாஹ் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வயுகஃபிரு அன்கும் மின் ஸய்யிஆத்திக்கும், நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அதனுடைய பாவத்திற்கு பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் தர்மத்தை நீங்கள் அறிவீர்கள்.
அந்த தர்மத்திற்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்காக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, எதுக்காக செய்ய வேண்டும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க? 2 நோக்கத்திற்காக. ஒன்று, அந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் தர்மம் பெருநாளுடைய தினத்திலே ஏழைகளும் பட்டினியாக இருக்காமல் சந்தோஷமான முறையில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த ஒன்று. 2வது என்ன, நம்ம ரமலானுடைய மாதத்தை செய்த சிறு சிறு தவறுகளுக்கு பரிகாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப பாவத்திற்கும் பரிகாரமாக சதக்கா விளங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆக அன்பிற்கினிய சகோதரர்களே, பொருளாதாரம் என்பது ஒரு அருட்கொடை தான், அது மாற்றுகிறதே கிடையாது. அந்த பொருளாதாரம் நம்மோடு வைத்துக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் இடத்தில் கேள்வி கேட்கப்படும். உனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்காரப்ப இதை வச்சு நீ என்ன செஞ்ச என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான். அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. செல்வந்தர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதாவது செல்வந்தராக இருந்தும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் அவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்கிறது. செல்வந்தர்களாக இருந்தும் அவர்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்தால் அதுவே அவர்களுக்கு நாளை மறுமையிலே கேடாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். அது கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு பன்மடங்காக பெருக்கி தருவார். அல்லாஹ் என்ன சொல்றார் தெரியுமா? தன்னுடைய திருமறை குர்ஆன்ல, "வமா துன்ஃபிகு மின் ஐரி வஃபா இலைக்கும் வஅன்தும் லா துலூன்." நீங்கள் எதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் அது உங்களுக்கே முழுமையாக வழங்கப்படும், நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். நாம நல்ல காரியங்கள்ல எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்வுடைய பாதையை நம்ம செலவு செய்தோம் என்று வைங்களேன், அது நமக்கே அல்லாஹ் திருப்பி தருவான். அல்லாஹ் அதற்கு உத்தரவாதம் கொடுக்கான். அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லதான் நம்ம நோன்பு வைக்கிறோம், அப்படிதானே? வேற எதற்காக நம்ம நோன்பு வைக்கல? என்னால் நோன்பு வைக்க முடியும், நான் பலசாலி என்பதற்காக எல்லாம் வைக்கல. என் இறைவன் எனக்கு வைக்க சொல்லியிருக்காங்க, எனக்கு இதை கடமையாக ஆக்கியிருக்கிறான், அதனால் நான் நோன்பு வைக்கிறேன், நம்ம நோன்பு வைக்கிறோம். அதே ரப்புல் ஆலமீன் தான் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் என்னுடைய பாதையை நீங்கள் செலவு செய்யுங்கள், அது உங்களுக்கே முழுமையாக வழங்கப்படும், நீங்கள் அநீதிழைக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறார். தொழுகைக்கு காட்டக்கூடிய ஆர்வம், நம்ம இரவு நேர தொழுகைக்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மாதங்களிலும் அதே 11 ரக்காத்துக்கு தான் தொழுதிருக்கிறாங்க. பிரத்யேகமாக ரமலான் மாதத்தில் அதிகப்படுத்தலாம் கிடையாது. மற்ற மாதங்களில் எத்தனை ரக்காத்து தொழுதிருக்காங்களோ அதே ரக்காத்தை இந்த தொழுதிருக்கிறாங்க. ஆனா தொழுகைக்கு மட்டும் நம்ம ஆர்வம் காட்டுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்திலே வீசுகின்ற புயல் காற்றை விட வேகமான முறையில் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்று வசனத்தை நம்ம படிக்கிறோம், வரலாற்றை நம்ம படிக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு தயங்குகிறோம். யுருபி சதக்கா, அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் தர்மம் செய்தால் அதை நான் உங்களுக்கு பெருக்கி தருவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தர்மம் கொடுக்க பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய அல்லாஹ் என்ன செய்வான்? அது குறைக்கவே மாட்டான், மாறாக உங்களுக்கு அதிகப்படியாக பெருக்கி தருவான். தர்மம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு பெருக்கி தரப்படும், அது மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் தர்மம் செய்ய அல்லாஹ் உங்களுக்கு வசதிக்குரிய வழி அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்-லைல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. 5, 6, 7 அந்த வசனத்தை, அல்-லைல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 5, 6, 7 வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. யார் அல்லாஹ்வை அஞ்சி நல்லவற்றிலே செலவு செய்கிறார்களோ அவருக்கு நாம் வசதிக்குரிய வழியை நாம் எளிமையாக ஆக்கி தருவோம் என்று அல்லாஹ் சொல்றார். வசதிக்குரிய வழியை நம்ம எவ்வளவு தேடுவோம், எதுல சம்பாதிச்சா எப்படி நம்ம சீக்கிரமா வசதியா ஆகலாம், எதுல முதலீடு செஞ்சா நமக்கு எதுல அதிகமான லாபம் கிடைக்கும் நினைக்கிறோம்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை தான். என்ன வழிமுறை? நீங்கள் அல்லாஹ்வுடைய என்னுடைய பாதையில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு, இறைவனை அஞ்சிக் கொண்டு நம்ம நன்மையான காரியங்கள் நாம் செலவு செய்வோம் என்று சொன்னால் வசதிக்குரிய வழி அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அதனுடைய வசனத்தினுடைய தொடர்ச்சி நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் கஞ்சத்தனம் செய்து தன்னை தேவையற்றவர்களாக கருதி கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவருக்கு நாம் சிரமத்துக்குரிய வழியை நாம் ஏற்படுத்தி விடுவோம். காசு இருந்தும் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம செலவு செய்யாம நல்ல நல்ல காரியங்களுக்கு எல்லாம் கொடுக்காம இருந்தோம் என்று வைக்கிறேன், எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு என்னால் முடியல என்று நம்ம நமக்கெனாவே சொல்லிக் கொள்வது. அல்லாஹ் நமக்கு சிறப்பாக தான் கொடுத்திருப்பான், இருந்தாலும் கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் பல காரணங்கள் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் கஞ்சத்தனம் செய்தீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு நாம் சிரமத்துக்குரிய வழியை நாம் ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நல்ல காரியங்களை செஞ்சா வசதிக்குரிய வழியை அல்லாஹ் எளிமையாக ஆக்கி தருவான். கஞ்சத்தனம் செய்தால் சிரமத்துக்குரிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான்.
அன்பிற்கினிய அவர்களே, இந்த ரமலான் மாதம் நமக்கு கிடைத்தது என்பது மிக பெரும் ஒரு பாக்கியம். இல்லையென்றால் நம்முடைய போன ரமலானுடைய மாதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மளுக்கு இருந்த உறவுகள், நம்முடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் இறந்திருப்பார். அவருக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தில் நமக்கு இந்த வாய்ப்பை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். இதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் நமக்கு கிடைக்குமா என்பது யாருக்கும் ஒரு உத்தரவாதம் கிடையாது. எனக்கும் சரி, உங்களுக்கும் கிடையாது. யாருக்கும் நல்ல உத்தரவாதம் கொடுக்கல. அப்போ இந்த பாக்கியம் நிறைந்த இந்த மாதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக சிறந்த ஒரு பாக்கியம், வாய்ப்பு. அல்லாஹ்வுக்கு அதிகமான நன்றி செலுத்துகிறோம். ரமலான் மாதம் நமக்கு கிடைத்தது என்று சொல்லி மிகப்பெரும் பாக்கியம் உள்ளவர்கள் நாம் எல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அதாவது ஒரு தடவை வந்து மிம்பர் படியில ஏறும் பொழுது சபித்தார்கள் என்று நம்ம வசனத்தை பார்ப்போம். நிறைய ஹதீஸ்கள் நம்ம பார்த்துருக்கோம். அது முதல் படியில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருவார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக ஆமீன் சொல்வார்கள். இப்படி 3 படி ஏறும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக ஆமீன் சொல்லுவாங்க. அதில் முதல் படி ஏறும்போது என்ன சொல்றாங்க, யார் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ, என்னுடைய பெயரை நினைவு கூர்ந்தும் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவனுக்கு இறைவனுடைய அருள்பெருமாகட்டும், அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்ல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னாங்க. அதில் இரண்டாவதாக என்ன தெரியுமா சொல்றாங்க, யார் ரமலான் மாதம் வந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு இறைவனுடைய அருள் தூரமாகட்டும், அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும் என்று வானவர் ஜிப்ரீல் அவர்கள் சொல்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்றாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்வது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் சொல்வாங்க. நம்ம சொந்த கருத்தை இதை சொல்ல மாட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்றாங்க. அப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த பாக்கியம் நிறைந்த மாதம் நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும், பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த மாதத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்தணும் என்று சொன்னால் அந்த மாதம் வந்தும் நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய மூக்கு மண்ணாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சபிக்கிறாங்க. இறைவனுடைய அருள் தூரமாகட்டும் என்று வானவர் சபிக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட மாதத்தில் இருக்கிறோம், இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு நாம் என்ன செய்யணும், அதிகப்படியான தான தர்மங்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு எனது இந்த முதல் உரை நடக்கிறேன். அனைத்தும் அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ் தர்மத்துடைய சிறப்பை பற்றி நாம் பார்த்தோம். இந்த மாதத்திலே நல்ல நல்ல காரியங்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். நம்முடைய கிளையின் சார்பாக, நம்முடைய பேரவின் சார்பாக நோன்பாளிகளுக்கு நோன்பு கஞ்சி ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் அறிவிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கிறது. 2 மகிழ்ச்சிகள் நோன்பாளிகளுக்கு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்று என்னென்றால், இந்த நோன்புக்கான பரிசை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இந்த நோன்புக்கான கூலியை அல்லாஹ்விடத்திலே மறுமையை நாளை இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பரிசு தருவான். அந்த பரிசுடைய மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். இன்னொரு மகிழ்ச்சி என்னவென்றால், நோன்பை திறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இந்த காலையிலிருந்து பட்டினியாக இருந்து மாலை நேரத்திலே வரைக்கும் பட்டினியாக இருப்போம், ஆகியிருப்போம், பசியோடு இருப்போம். அந்த நேரத்திலே நமக்கு குளிர்ந்த ஒரு நீரை குடிக்கும் பொழுது, நோன்பு கஞ்சியை குடிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படதானே செய்யுது. அப்படியே நமக்கு கண்ணெல்லாம் மூடி இருக்கக்கூடிய கண்கள் கூட அப்படியே திறந்து படிச்சுன்னு தெரியும். அந்த நோன்பை திறக்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த நோன்பை திறக்கக்கூடிய ஏற்பாடு ஒவ்வொரு வருடமும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடமும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான தொகை என்பது, ஒரு நாள் செலவு என்பது 7000 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை தருவதும் அல்லாதான், அது மாற்று கருத்து கிடையாது. அந்த நோன்பை திறக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி தருவதும் அல்லாதான். அதற்கு நாம் என்ன செய்யணும், ஒரு கருவியாக இருக்கலாமா இல்லையா? அதனுடைய பொருளாதாரத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த நோன்பாளிகள் மகிழ்ச்சி அடைவார்களா இல்லையா? அதற்கு நாமும் ஒரு காரணமாக இருப்போமா இல்லையா? எனக்கு அன்பிற்கினிய சகோதரர்களே, அது போன்ற நல்ல நல்ல காரியத்திற்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். இன்னும் ஏராளமான பணிகள் நம்முடைய மறுகசை செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கிரக்கூடிய அல்லாஹ் பிரார்த்தனை செய்து வந்தவங்க
எனது இந்த ஜும்மாவுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.